Hello everyone. இன்னைக்கு அக்னிவீர் பிஒய்க்குல இருந்து மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ மேக்ஸ் அப்படின்னாலே கம்பல்சரி ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ எந்த சம்மு பார்த்தாலும் எந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் சரி, குயிக் மேக்ஸ் எங்களோட சேனல்ஸ்லேயே நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ எந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, நீங்களா இருந்து உங்களோட நோட்ஸ் பார்த்தாலும் சரி, ஆனால் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ கணக்கு முக்கிய பிகிலில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ அக்னிவீர் பிஒய்க்கு கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் வந்துச்சுன்றத நம்ம இந்த டிஸ்கஷன்ல பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டே இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வீடியோஸ் இது தவிர வேணும் அப்படின்றத கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. சோ இன்னைக்கு மேக்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது அக்னிவீர்ல லாஸ்ட் இயர் 2025ல ஜூன் 30 அன்னைக்கு வச்ச எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல 31st கொஸ்டின் என்ன மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 65% ஆஃப் 1465 கேட்டிருக்காங்க. அதாவது 65%, 1465ல 65%னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஈஸியான ஒர்க் டிவைட் பை 100 அவ்வளவுதான் ஒர்க். ஸோ 65ன்றது 1465ல எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 65 டிவைடட் பை 100 இன்டூ 1465 கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதோட வேல்யூ தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா டிவைட் பை 100ன்னு இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு 2 ஸ்தானம் முன்னாடி வந்து டாட் வச்சாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இங்க டாட் வச்சிருவோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம டாட் வச்சதுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ண திரும்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம், டைரக்டா மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனல் ஆன்சர்ல நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 1465 நம்ம 65ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், டிவைட்ல 100 இருக்கிறதுனால 100க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி டாட் வைக்கணும். ஸோ 952.25. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் நம்பர் பில இருக்குது. சரியா? ஸோ இது எப்படி வந்ததுன்றது கால்குலேஷன் புரிஞ்சுதா? ஸோ மல்டிப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 32. இஃப் 20 men ஒர்க்கிங் ஃபார் 10 days, 20 பேர் சேர்ந்து 10 நாள் 71,800 rupees earn பண்றாங்க. சரியா? சோ எத்தனை பேரு? 20 பேரு 10 நாள்ல 71,800 ரூபாய் earn பண்றாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் மச் how much will 26 months 26 பேர், அப்போ எக்ஸ்ட்ரா 6 பேர் சேர்றாங்க எத்தனை நாள்ல? எக்ஸ்ட்ரா 7 daysல 17 days நமக்கு என்ன பண்றாங்க, எவ்வளவு earn பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா m1 d1 h1 divided by w1 is equal to m2 d2 h2 divided by w2. இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். சோ இதுல m அப்படின்றது என்ன, d என்ன, h என்ன, w என்ன டவுட் இருக்கா? சோ m அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேன் பவர், எத்தனை பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, இது வேலை சம்பந்ததுனால எத்தனை பேர் சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க அப்படின்றதா m. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க, செகண்ட் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க. சோ mன்றது தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் d, dனா எவ்வளவு நாட்கள் வேலை செய்ய போறாங்க, how many days. சோ நம்பர் ஆஃப் டேஸ் தான் என்னன்னு சொல்றோம், d1 d2 ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் h, அப்ப hனா என்ன, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 நாள் வேலை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 12 மணி நேரம் வைப்போம், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த டைம்ல ஹவர்ஸையும் சேர்த்து என்ன பண்ணணும், அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ அதனால h1 h2, நமக்கு இங்க ஹவர்ஸ் இல்ல, அதனால அந்த h1 h2 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் w1 w2ன்றது அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, அதாவது செஞ்சு முடிச்ச வேலையோட அளவு, அல்லது அந்த வேலை செஞ்சு முடிச்ச அந்த பொருட்களோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், அல்லது அவங்க ஏர்ன் பண்ணிருக்க மணி, இந்த மாதிரி அவங்களோட வேலைக்கான பலன் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒர்க்னு சொல்லுவோம். சோ w1 w2ன்றது அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் படி அப்ளை பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் m1ன்றது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. எத்தனை நாள்ல வேலை பார்க்கறாங்க, 10 நாள் வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, 71,800 ஏர்ன் பண்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி எத்தனை பேர் சேர்ந்து பண்ண போறாங்க, 26 பேர். எத்தனை நாள்ல, 17 டேஸ்ல. ஆனா இதுல என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்ற அந்த இதுதான் கேட்டிருக்காங்க. சோ x ன்னு எடுத்துட்டோம். ஓகேவா? சோ இப்போ ஈஸியா என்ன பண்ணிடலாம், இந்த x இந்த பக்கம் வரும்போது இதுல இருக்கிற எல்லாமே அப்படியே தலைகீழா போயிடும். சோ x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா இந்த பக்கம் இருக்கிறதுல 17 மட்டும் இருக்கும், அப்படியே தலைகீழா மாறிடும். கீழே இருக்கிறது 71,800ன்றது மேல வந்துடும். இங்க பேலன்ஸ் இருக்கிற 20 into 10 கீழே வரும். இப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் சரி, இங்க 2 இருக்கு, 2 என்ன பண்ணிடலாம், இந்த டைப்ல கேன்சல் பண்ணிடலாமா? 4 2. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 13 into 17 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 17 into 13 மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி போட்டு தான் பண்ணணும்ல ஒரு ஈஸியான வே சொல்றேன் கேளுங்க. இதுல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா 13 17 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 வந்து 13 டைம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 டைம் மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ 17 10 டைம் அப்படின்னா என்ன எவ்வளவு வரும், 170 வரும். கரெக்டா? அதே 17 பேலன்ஸ் இன்னும் 10 டைம்க்கு போட்டுட்டோம், 13 டைம் நம்ம சொன்னோம். அப்ப இன்னும் 3 டைம் அப்படின்றத ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 டைம் 17 எவ்வளவு வரும், 51 வருமா? சோ இது கூட என்ன பண்ணிக்கலாம், 51 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு வருது, 221.
கரெக்டா? சோ இந்த 221 கூட எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? 718 மல்டிப்ளை. சரியா? சோ மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஒரு 2 ஒரு 7 இதுல 14 4 மிச்சம் 1 இதுல 14 15 8 7 15 16 சோ இப்போ இதுல வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 15 சாரி 1,58,678 ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? சோ எப்படி மல்டிப்ளை பண்றேன்றது பாருங்க. சோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பரோ இல்ல 3 டிஜிட் நம்பரோ கொஞ்சம் நெருங்கின பக்கத்துல 100 இல்ல 200 அந்த மாதிரி 200 அந்த மாதிரி ஜீரோஸ் பக்கத்துல இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் மல்டிப்ளை பண்றதை ஈஸி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33. 7,982 பிளஸ் 93 இதோட வேல்யூ. இவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? அக்னிவீர் கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். மேக்ஸ் அதுவும் நீங்க ரொம்ப ஒரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியா? ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணிடலாம், ஈஸியா மார்க்கும் எடுத்துடலாம். சரியா? வெறும் அடிஷன் தான் கேட்டிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆட் பண்ணி எழுதுனா போதும். இது கஷ்டமான ஒர்க்கா? சோ ஈஸியா ஆட் பண்ணிருங்க. 8075 ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 34. What is the measure of each interior angle is an equilateral triangle? சொன்னா எப்பவுமே கொஸ்டின் வந்து ரொம்ப 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 ஈஸியா தான் இருக்கும். சோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ கொஸ்டின் ரீட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியமா இருந்தா மட்டும் நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து லாங்குவேஜஸ் நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்லயுமே நம்ம என்ன பண்ண முடியும், டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். சோ இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் நமக்கு வந்து இங்கிலீஷ்ல இருந்துச்சு. இந்த இயர் கண்டிப்பா நீங்க தமிழ்ல எக்ஸாம் எழுத முடியும். சோ கொஸ்டின் ரீட் பண்ண முடியல, நீங்க வருத்தப்பட வேண்டாம். சோ ஒருவேளை உங்களுக்கு தமிழ்ல ரீட் பண்றது கொஞ்சம் டஃபா இருந்தா கூட நீங்க இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணி எழுதிக்க முடியும். அப்ப ஆன்லைன்ல அட்டன் பண்ணும்போது அப்படி எழுதிக்க முடியும். ஓகேவா? சோ இப்போ இதுல பாருங்க, இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டீரியர் ஆங்கிள்னா உள்பக்க கோணம்னு அர்த்தம். ஓகேவா? சோ அது எதோடது கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னது? எஸ், அதாவது மூன்று பக்கமும் சமமா இருக்கிற ட்ரையாங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப எல்லா சைடுமே சமமா இருக்குன்னா ஆங்கிள்ஸும் எல்லா சைடுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். கரெக்டா? சரி, அப்ப ஈக்குவலா இருக்கு, 3 ஆங்கிள் இருக்கு நமக்கு. இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், மூணுமே சேமான ஆங்கிள் தான். அப்ப 3x எடுத்துக்கலாமா? சரி, ஒரு எக்ஸ் கிடைச்சதுனாலே நமக்கு ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? சரி, இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒரு ட்ரையாங்கிளோட ஓவரால் ஆங்கிள் எப்பவுமே என்னதான்? 180 தான். சரியா? சோ எப்பவுமே 180 டிகிரி தான் ஒரு டோட்டல் ட்ரையாங்கிளோட. அதாவது ஒரு சர்க்கிள் சொல்லுவோம் இல்லையா, 360 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு ஓவரால் ட்ரையாங்கிள நம்ம எப்படிதான் சொல்லுவோம்? 180 டிகிரி தான் சொல்லுவோம். அப்ப 180 டிகிரி மூணையுமே சேர்த்தோம்னா நமக்கு என்னது? 180 டிகிரி. அப்போ ஒரே ஒரு சைடு வேணும்னா 180 என்ன பண்ணா போதும்? 3 டிவைட் பண்ணா போதும். சோ எவ்வளவு வருது? 60 டிகிரி வருது. சோ ஈச் சைட்ஸ் நமக்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? இன்டீரியர்ல 60 டிகிரி இருக்கு. ஆப்ஷன் டி. ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 35. If x is to 7 is equal to 56 is to 40. சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. ரேஷியோல கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேஷியோ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவோம்? இதுல ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ இப்போ கம்பேர் பண்ணி எழுதும்போது ரேஷியோல இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? டிவைட்ல எழுதுவோம். x டிவைடட் பை 7 ன்னு. சரி, கம்பேர் பண்ணி எழுதிட்டாங்க. சோ ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது ரேஷியோல இருக்கு, அதே மாதிரி 56 டிவைடட் பை 40 ன்னு எழுது. கரெக்ட்டா? இப்போ நமக்கு x ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப இங்க இருக்கிற டிவைட்ல இருக்கிற 7 இந்த சைடு எப்படி வரும்? மல்டிபிள்ல போயிடுமா? சோ அப்ப x equal to 56 divided by 40 into 7. ஓகேவா? சோ இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சது, மல்டிப்ளை பண்ண முடிஞ்சது மல்டிப்ளை பண்ணலாம், கேன்சல் பண்ண முடிஞ்சது கேன்சல் பண்ணலாம். சரியா? சோ இப்போ இதுல பாருங்க 40 இருக்கு. சோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். 2 4 20. இப்போ இதுல டேபிள்ல 2 டேபிள்ல போட்டோம்னா 4 16 எண்ணி 2 16 28 வருதா? சோ அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். எவ்வளவு வரும்? 10 வரும். இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 14. கரெக்டா? சோ இப்போ பாத்தீங்கன்னா கீழே 10 அப்படியே வச்சுப்போ. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, டிவைட்ல வந்து ஒரு 10ஓ 100ஓ 1000ஓ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு வேளை நமக்கு பாயிண்ட் வேல்யூ வருது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? முன்னாடி 10 வந்தா ஒரு பாயிண்ட், 100 வந்துச்சு அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி, இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால 10 100 இந்த மாதிரி லைன்ஸ்ல வருதுன்னா டிவைட்ல வந்து டக்குன்னு கேன்சல் பண்ண வேண்டாம். மல்டிபிளிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். சோ 14 into 7 14 7ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். எவ்வளவு வருது? 8 7 9. சோ 98 டிவைடட் பை 10 வருது. ஈஸியா இருக்கா? சோ இப்போ டிவைட்ல 10 இருக்கிறதுனால ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முன்னாடி டாட் வச்சா முடிஞ்சது. அப்போ 9.
8 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 36. The present population of a village 17,000. இப்போ கரண்டா ஒரு வில்லேஜ்ல பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? 17,000 பேர் இருக்காங்க. If the population increases by 20%, 25%. அப்போ இந்த பாப்புலேஷன் என்ன ஆகுது? 17,000ல இருந்து ஒரு 25% அதிகமாகுது. இந்த நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷமே 17,000ல இருந்து 25% என்ன ஆகுது? அதிகமாகுது. What will be the population of the எண்ட் ஆஃப் த இயர்? அதோட எண்ட் ஆஃப் த இயர்ல நமக்கு பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் பாப்புலேஷன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கரண்டா 17,000 பேர் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க? 25% பேர் அதிகமா ஆகுறாங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் எவ்வளவு வரும் அப்படின்றத கேட்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஏன் இந்த பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஸோ இந்த பிஎன்ஆர் பை ஃபார்முலா, பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? தனிவட்டி. கரெக்டா? ஸோ இந்த தனிவட்டி ஃபார்முலா நம்ம எதுக்கு இங்க அப்ளை பண்றோம் அப்படின்னா, நார்மலா தனிவட்டினா என்ன? ஒரு அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரின்சிபலா அசலா வச்சிருப்போம். அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி சதவீதம். அந்த சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிட்டே வரும்? ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் நமக்கு அடுத்து அந்த அந்த ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ அதுக்கேற்ற அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அடுத்த அமௌண்ட் கூட ஆட் பண்ணி டோட்டலா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்ன்றத கால்குலேட். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. இங்கே என்ன பண்றாங்க? பிரின்சிபலுக்கு பதிலாக இங்க 17,000 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 17,000 பேர்ல 25% அதிகமாகுது ஒரு வருஷத்துக்கு. அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் அந்த அமௌண்ட் சேர்த்து நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வரும்? டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு வரும் அப்படின்றது. ஸோ அதனாலதான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 17,000 போட்டுக்கலாமா? இயர் 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? 25%. கரெக்டா? 25 டிவைடட் பை 100. இப்போ கேன்சல் பண்ணக்கூடியதை கேன்சல் பண்ணிருங்க. ஸோ மல்டிப்ளை 170 25 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஜீரோஸ் வருது அப்படின்னா ஜீரோ விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 25 டிவைடட் பை மல்டிபிள் 17 கேட்டிருக்காங்க. 35 14 17 சோ இப்போ இந்த ஜீரோவை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1 இயருக்கு அப்புறம் எவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது? 4,250 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. ஆனா நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் அதாவது அமௌண்ட் தான் நமக்கு வேணும். ஓகேவா? சோ அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் கூட பிரின்சிபல் அமௌண்ட்டை ஆட் பண்ணுவோம். கரெக்டா? சோ டோட்டல் பாப்புலேஷன் கண்டுபிடிக்க இப்போ அமௌண்ட் எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு? 4,250 கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி எவ்வளவு பேர் இருக்காங்க? 17,000 பேர் இருக்கிறாங்க. சோ இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஆட் பண்ணி பாருங்க. இப்ப எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? நமக்கு 21,250 பேரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் இயர்ல. சரியா? சோ ஆப்ஷன் ஏல. சரி, அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 37ல எக்ஸ்பிரஸ் 48% அத ஃபிராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஈஸியா எழுதிடலாம். பெர்சன்டேஜ்னாலே டிவைட்ல என்ன போடுவோம்? 48 டிவைடட் பை 100. சோ இத ஃபிராக்ஷன்ல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்னா இதை எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி கொண்டு வரணும். சோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும். சோ 2 4 4 2 8 இங்க 2 10 50. சோ இப்போ ஆகே 1 2 2 4 25. இதுக்கு மேல சுருக்க முடியுமா? வாய்ப்பில்ல. சோ 12 டிவைடட் பை 25 ஆப்ஷன் ஏல. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 38. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ்? சரியா? சோ இப்போ இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர்ஸோட ஆவரேஜ். ஆவரேஜ்ன்றது என்னது? எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணு, டோட்டல் வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டு அதுல நம்பர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதால டிவைட் பண்ணுவோம். சரியா? சோ அதுதான் இது வரைக்கும் நம்ம எல்லா இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் क्वेश्चनல கூட நம்ம செஞ்சிருக்கோம். சோ இப்போ இதுல இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 206 205 90 315 டிவைடட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. சோ 4 ஆல என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. 5 10 16க்கு 6 மிச்சம் 1 2 2 1 2 9 11 மிச்சம் 1 4 5 6 7 8. சோ 816 டிவைடட் பை 4. ஃபோர்த் டேபிளால ஈஸியா கேன்சல் பண்ண முடியும். 4 4 1 4 is 4 4 8 4 16. சோ 0 போடணும். இடையில இந்த 1க்கு வந்து இல்ல. சோ அதனால 0 போட்டுட்டு தான் என்ன பண்ணணும்? 4 கேன்சல் பண்ணணும். சோ 204 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி ல இருக்கு. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 39. சோ எல்சிஎம் ஆஃப் 21 4 28 42 இந்த நம்பருக்கான எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சோ எல்சிஎம்னாலே என்னது? லீஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன். சரியா? சோ லீஸ்டான வேல்யூஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? காமன் மல்டிப்ளிகேஷன் எடுக்கணும். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா
இரட்டை எண்கள் அதிகமா இருக்கு, இரட்டைப்படை எண்கள். ஸோ அப்படின்னா நம்ம ஈஸியான பண்ணிடலாம், 2 டேபிள்ல அதிகமா போட்டுலாம். ஸோ 21 மட்டும் 2 டேபிள்ல வராது, மற்றதை பாருங்க. 2 4, 14 2 28, 21 2 42. ஸோ அப்போ அடுத்த டேபிள்ல பாருங்க, லீஸ்ட் காமன்றனால அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், காமனா இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். 21 இருக்கு, 14 இருக்கு. அப்படிங்கும் போது நமக்கு எந்த டேபிள் ஈஸியா வரும்? 7th டேபிள்ல ஈஸியா வருமா? 3 21 வரும், 7 14 வரும். அதனால 7th டேபிள்ல போட்டோம்னா 3 21, 2 அப்படியே இருக்கும், 7 14, அடுத்து 3 20. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல போட்டோம் அப்படின்னா இந்த 2 மட்டும் போயிடும். அடுத்து 3 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா சரி, லாஸ்ட்ல 1 1 1 வர்ற வரைக்குமே என்ன பண்ணணும், ஃபுல்லா லிஸ்டான வேல்யூஸ் எதெல்லாம் மல்டிபிள் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணும். ஸோ இப்போ சைட்ல இருக்கிற இந்த நம்பர்ஸை ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம் வேல்யூ கிடைச்சிடும். சரியா? சப்போஸ் 2 × 7 × 2 × 3. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4, 4 12. ஸோ 12 × 7 எவ்வளவு வரும்? 14, பேலன்ஸ் 1, 84. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு, 84. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 12 × 18 - 12 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த இதை கால்குலேட் பண்றதை பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ட்மாஸ் தியரம் தான் நம்ம எப்பவுமே அப்ளை பண்ணுவோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், போர்ட்மாஸ் அப்படின்றது என்னது, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், அடுத்து தான் என்ன பண்ணணும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷனுக்கு வரணும். ஸோ மல்டிபிள் பண்ணிட்டு வரும்போது இப்போ 12 × 18 2 பேருக்கிட்ட, அதுக்கப்புறமா 12 என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்க ஈஸியான ஒரு வே பண்ணலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியரஸ்டா இருக்கும்போது அந்த 10 அந்த இதில் ஈஸியா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ 12 × 18 என்ன அர்த்தம், நமக்கு 12 வந்து 18 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம்னு அர்த்தம். இதுல இருந்து இந்த ஒரு 12 கழிக்கிறோம் அப்படின்னா, இந்த 18 டைம் நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா இந்த ஒரு டைம் 12 மைனஸ் பண்ணிட்டு இத 18 என்னவா மாத்திடலாம், சேஞ்ச் டு 17 மாத்திடலாம். கரெக்டா? ஏன்னா 12 × 18 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 12 ரிமூவ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்டே ஒரு 12 ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதுல ஒரு 12 போயிருச்சுன்னா 18 டைம்ஸ்ல எவ்வளவு மாறிடும், 17 டைம்ஸ் மாறிடும். அப்போ 12 × 17 ஈஸியா டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலே டைரக்டா என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது இது எப்படி பண்ணிடலாம், நான் ஏற்கனவே சொன்னேன், 10க்கு நியரஸ்ட்ல இருக்கு இந்த 12. கரெக்டா? அப்போ 10 டைம்ஸ் 17 × 10 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும், 170 வரும். அதே 17 இங்க 2 டைம்ஸ் இருக்கு, 17 × 2 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும், 34 வரும். ஸோ ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ 4 0 2 204, அதுதான் ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க, டைரக்டா பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கா இருக்குது அப்படின்றதுனால இப்போ 12 × 18 பண்றோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எப்படி எடுக்கலாம், 18 × 10 எடுக்கும்போது 180 வரும். அகைன் 2 டைம்ஸ் 18 × 2 டைம்ஸ் பண்ணும்போது 6 36 வரும். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது, 11 216 வரும். ஸோ இதுல இருந்து -12 பண்ணோம்னா நமக்கு டைரக்டா 204. ஸோ இந்த மாதிரி கொண்டு வரலாம். இல்ல டைரக்டா ஒரே ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் மல்டிபிள் பண்ணாலே நமக்கு டைரக்டா ஆன்சர் வரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோம். எதுக்காகனா இங்க சேம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ஈஸியாவும் பார்த்திருக்கோம். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா தான் இருக்கும். அதுக்கான ஈஸி வே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா, அதிகமான நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணி பார்க்கும்போதே ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மல்டிபிள் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இது வந்து அதிகபட்சமா எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்றது அர்த்தம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 41. The present age ratio A to B is 5:2. ஓகேவா? சோ B யோட வேல்யூ நமக்கு 18 years னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. B யோட ஏஜ் டைரக்டா கொடுத்துட்டாங்க. அண்ட் பிரசன்ட் ஏஜோட A யோட ஏஜ் என்ன அப்படின்றத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நல்லா கவனிங்க. A to B அப்படின்னா என்ன அர்த்தம், A is to B னு அர்த்தம். கரெக்டா? அதுதான் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5:2 னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்தாங்கனாலே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரெண்டுக்குமே ஒரு காமனான நம்பர்ஸ் வந்து அதுல மல்டிபிள்ல மறைஞ்சு இருக்குது. அதாவது இதுல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதே நம்பர்ஸ் இங்கேயும் இருக்குதுன்னு அர்த்தம். இது 5 டைம்ஸ் அதிகமா இருக்கு, இது 2 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு நம்பர்ஸ் கவுண்ட் இருக்கு, அது 5 டைம்ஸ் A இருக்கு, 2 டைம்ஸ் B இருக்குன்னு அர்த்தம். அப்போ Aன்றது 5x, Bன்றது நமக்கு 2xன்றது நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? சோ இப்போ A யோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சாரி B யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 18 கொடுத்திருக்காங்க. அதாவது 2x வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 18 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ therefore 18 x என்ன கிடைக்கும், 2x 18 இருந்தா 1x எவ்வளவு, 9. அவ்வளவுதான், பாதி தானே. கரெக்டா? சோ x ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, A யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 5 டைம்ஸ் ஆஃப் x, 1x 9 இருந்தா 5 டைம்ஸ் ஆஃப் x எவ்வளவு வரும், 45. அவ்வளவுதான் ஆன்சர். சோ ஆப்ஷன் C ல. ஓகே,
அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 42. the area of rectangle. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 35 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வேல்யூ என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர்னா என்னது? சுற்றளவு. ஏரியா அப்படின்றது பரப்பளவு. ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளோட நமக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? L into V. அதாவது இந்த லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறது தான் என்னது? ஏரியா. அதுவே பெரிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுல இருக்கு பாருங்க. பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றி உள்ள அளவுகளை ஆட் பண்றது தான் என்னது? பெரிமீட்டர். இப்ப இதுல சுற்றி உள்ள அளவுகள் எதெல்லாம்? லென்த் எத்தனை இருக்கு? 2 லென்த் சேமா இருக்கு, 2 பிரெத் சேமா இருக்கு. அப்போ 2 டைம் ஆஃப் எல்லையும் 2 டைம் ஆஃப் பிரெத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது? பெரிமீட்டர். ஓகேவா? அப்போ லென்த் தெரியும், ஆனா என்ன தெரியல? லென்த்தோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏரியாவோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. 35 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல நமக்கு என்ன தெரியாது? பிரெத் தெரியாது. அப்போ ஏரியா ஃபார்முலால அப்ளை பண்ணி என்ன பண்ணிடலாம்? பிரெத்தை கால்குலேட் பண்ணிடலாம். எல்பியோட வேல்யூ 35 அப்படின்னா எல் இன்டு பி, எல்லோட வேல்யூ இந்த சைடு போகும்போது டிவைட் ஆயிடும். சரி, டிவைட் ஆயிடும். மல்டிபிள் இருக்கு, அந்த சைடு டிவைட் ஆயிடும். ஸோ இப்போ பிரெத்தோட வேல்யூ என்ன பண்ணிடலாம்? டிவைட் பண்ணிடலாம். 35 டிவைட் பை எல்லோட வேல்யூ என்ன? 7. 7ஆல டிவைட் பண்ணோம்னா 5 சென்டிமீட்டர் தான் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? பிரெத் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பிரெத் பெரிமீட்டர் வேல்யூல அப்ளை பண்ணோம்னா நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிருமா? ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ 7 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத்தோட வேல்யூ 5. அவ்வளவுதான். ஈரேலா 14, இரஞ்சா 10. டோட்டலா எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர்ல சுத்தி இருக்கிற எல்லா வேல்யூஸையும் அடிஷன் தான் பண்றோம். அடிஷன் பண்ணும்போது அதோட யூனிட்ஸ் வந்து அதிகமாகாது, சேம் யூனிட்லயே தான் இருக்கும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணும்போது தான் யூனிட்ஸ் என்னவாகும்? அதிகரிக்கும். ஓகேவா? சோ அப்ப எல்லையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாறும். இதுல ஒரு சென்டிமீட்டர் இருக்கு, அதுல ஒரு சென்டிமீட்டர் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து ஸ்கொயரா மாறும். ஆனா பெரிமீட்டர்ல அப்படி சென்டிமீட்டர்ஸை ஆட் பண்ணும்போது ஸ்கொயரா கியூபாலாம் சேஞ்ச் ஆகாது. பெரிமீட்டர் சுற்ற அளவு வந்து எப்பவுமே சேமா தான் இருக்கும். அடிஷன் தான் பண்றோம், அதனால அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? சோ பெரிமீட்டர் வேல்யூ 24 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி. ஓகே, சரி அடுத்த क्वेश्चन பாருங்க. ராம் had 60 சாக்லேட். சப்போஸ் 60 சாக்லேட் அவன்கிட்ட இருக்குது. he ate 20% of them. அதுல 20% சாக்லேட்டை என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டுட்டான். how many chocolates does he have left? மீதி எவ்வளவு சாக்லேட் இருக்கு? சோ இவ்ளோ சிம்பிளாவா क्वेश्चन கேட்பாங்க. ரொம்ப ஈஸி. பாருங்க, எவ்வளவு சாக்லேட் வச்சிருக்கான் ராம் கிட்ட? 60 சாக்லேட்ஸ் இருக்கு. அதாவது டோட்டலா ஓவரால் ஃபுல்லா வச்சிருக்கான். ஃபுல்லா வச்சிருக்கும் போது அது என்னன்னு சொல்லுவோம்? 100% அவங்க கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? சோ அதுல எவ்வளவு பெர்சன்ட் சாப்பிட்டு இருக்கான்? 8 பண்ணது எவ்வளவு? 20% ஆல்ரெடி சாப்பிட்டுட்டான். அப்போ பேலன்ஸ் எவ்வளவு பெர்சன்ட் அவன் கையில இருக்குது? 80% சாக்லேட் அவன் கையில தான் இருக்கு. சோ அது எவ்வளவு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சோ 60 சாக்லேட்ல 80% அப்படின்னா பெர்சன்டேஜ்னால என்னன்னு போடுவோம்? டிவைட் பை 100. 80% சாக்லேட் எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ 0க்கு 0, 2 0க்கு கேன்சல் ஆயிடுச்சு. சோ 6 48. சோ பேலன்ஸ் எவ்வளவு சாக்லேட் அவன் வச்சிருக்கான்? 48 சாக்லேட் வச்சிருக்கான். ஆப்ஷன் ஏ. அடுத்த क्वेश्चन பாருங்க. 81 டிவைட் 3 மல்டிபிள் ஆஃப் 27 டிவைட் 3. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாட் மாஸ் பத்தி சொல்லியிருக்கேன்லையா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷனுக்கு அப்புறமா தான் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப டிவிஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 81 டிவைடட் பை 3, இங்க 27 டிவைடட் பை 3. 3 ஆல ஈஸியா கேன்சல் பண்ற மாதிரியான நம்பர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. 1 3 3, 3 3 6, 7 3 21. கரெக்டா? இங்க 1 3 3, 9 3 27. ஈஸியா முடிஞ்சிச்சு. இப்பதான் மல்டிபிள் பண்ணணும். சோ 27 into 9 ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 9 டைம் 27. சோ 27 9ஆல மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நியரஸ்ட் நம்பர் என்ன? 9க்கு பக்கத்துல 10. சோ 10ஆல மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 27 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 270 ன்னு ஈஸியா போட்டுருவீங்க. அது 9 டைம் இருக்கும் போது அதுல ஒரு டைம் என்ன பண்ணா போதும்? சப்ராக்ட் பண்ணா போதும். அப்ப 27 into ஒரு டைம் எவ்வளவு? 27. இத ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 9 டைமுக்கான வேல்யூ கிடைச்சிருமா? சோ ஈஸியா பாருங்க. இப்ப அதே மாதிரி சப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி 0 நம்பர்ஸ் லாஸ்ட்ல இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி ஒண்ணு கடன் வாங்கி அந்த மாதிரி செய்வோம். கரெக்டா? சோ அந்த மாதிரி செய்யாம இதுக்கு ஈஸியான ஒரு வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிருங்க, அதே மாதிரி இதுலயும் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணீங்க. ரெண்டுலயும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும்? டேலி ஆயிரும். அப்ப இதுல ஒரு நம்பர் மைனஸ் பண்ணா 269 வரும். இதுல ஒரு நம்பரை மைனஸ் பண்ணீங்க 26 வரும். இப்ப மைனஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். இதுலயே ஒரு நம்பர் எடுத்தாச்சு, இதுலயே ஒரு நம்பர் எடுத்தாச்சு. இப்ப மைனஸ் பண்ணுங்க. 3 4 2. ஈஸியா இருக்கா? சோ 2 4 3. ஆன்சர் 243 ஆப்ஷன் டி ல இருக்கு. ஓகே, क्वेश्चन நம்பர் 45. அதாவது இந்த மேத்ஸ் क्वेश्चनோட லாஸ்ட் क्वेश्चन. அக்னிவீர் PVQ ஜூன் 30 ல கேட்ட क्वेश्चन. அதாவது லாஸ்ட் இயர்ல ஜூன் 30 ல கேட்ட क्वेश्चन.
அதுல லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, a plus b the whole squareோட ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஐடென்டிட்டி ஃபார்முலா நிறைய படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலா ஒரு சிலது வந்து உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் ஆகுது, பிளஸ் எங்க வரும் மைனஸ் எங்க வரும், இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் வருதுன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, a plus b the whole square அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? சோ இப்ப இந்த ஹோல் ஸ்கொயர் வருதுனாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், a ஸ்கொயர் பண்ணனும், அடுத்து b ஸ்கொயர் பண்ணனும், அடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். இது மட்டும் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் a இருக்குனா a ஸ்கொயர் பண்ணிடணும், b இருக்கு அப்படினா b ஸ்கொயர் பண்ணிடணும், அடுத்து ரெண்டு நம்பரையும் சேர்த்து 2 டைம்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணனும், 2 into ab. இதுதான் வரும். ஓகேவா? சரி, இப்போ இத ஸ்கொயர் பண்ணிட்டோம். எங்க பிளஸ் எங்க மைனஸ், இது எப்படி கால்குலேட் பண்றது? சென்டர்ல என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. இங்க பிளஸ் இருக்கு அப்படினா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்னதான் வரும், பிளஸ் தான் வரும். ஸ்கொயர் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே பிளஸ் தான் வரும். ஸ்கொயர் இருக்கிறதுக்கு முன்னாடி பிளஸ் தான் வரும். இப்போ இதே ஒருவேளை a minus b தான் ஹோல் ஸ்கொயர்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இதே மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ண போறோம். a இருக்கு ஸ்கொயர் பண்ணிட்டோம், b இருக்கு ஸ்கொயர் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணிடுவோம், 2 டைம்ஸ் ஆஃப் ab ன்னு போட்டுருவோம். இப்போ எங்க பிளஸ் வரும்னு கன்ஃபியூஸ் ஆகுதா? ஸ்கொயர் இருக்க இடத்துல எப்பவுமே என்ன வரும்னு சொன்னேன், பிளஸ் தான் வரும். இங்க பிளஸ் போட்டுருவோமா, இங்க மைனஸ் இருந்தா இங்க மைனஸ். எதனால இங்க மைனஸ் வருதுன்றத பாருங்க. இங்க a யும் b என்ன பண்ணிருக்கோம், மல்டிப்ளை பண்றோம். நம்ம மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைனும் சேமா இருந்தாதான் பிளஸ்ல இருக்கும், ரெண்டும் வேற வேற சைன் இருந்தா மைனஸ்ல இருக்கும்னு படிச்சிருக்கோமா? அதேதான் இங்கேயும். இங்க a நம்பரும் பிளஸ்ல இருக்கு, b நம்பரும் பிளஸ்ல இருக்கு, அதனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்னதான் வரும், பிளஸ் தான் வரும். அதுவே இங்க பாருங்க, a க்கு பிளஸ்ல இருக்கு, b க்கு முன்னாடி என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, ரெண்டு வேற வேற சைனா இருக்கா. சோ வேற வேற சைனா இருக்கும்போது இங்க மல்டிப்ளை பண்றதுனால அதுல என்ன வரும், நெகட்டிவ் தான் வரும், மைனஸ் தான் வரும். சோ இந்த ஃபார்முலா தான் கம்பல்சரி என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சோ இதுக்குள்ள இருந்தே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேற வேற ஃபார்முலாஸ் வேற வேற வேல்யூஸ் கேட்கலாம். சோ அது எப்படி கேட்பாங்க அப்படின்றத அடுத்ததுல பார்க்கலாம். ஓகே, சரி. இன்னைக்கு PYQ அக்னிவீர் PYQல ஜூன் 30ல கேட்ட கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ரீசனிங்ல உள்ள பேலன்ஸ் 5 கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.